கழகத்தின் தலைவர் விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதில் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் தன் மீது எந்த குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் திருச்சியில் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது 2 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தது இப்போது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்குகள் குறித்து விஜய் கொடுத்துள்ள விளக்கத்தில், முதல் வழக்கு கடந்த மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூரில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தபோது நடைபெற்ற சாலை பேரணியின் போது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதி SST குழு பொறுப்பாளர் அளித்த புகாரின் பேரில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் மற்றும் தேர்தல் விதிமீறல் போன்ற காரணங்களுக்கு பெரவல்லூர் காவல் நிலையத்தில் விஜய் மற்றும் சுமார் 5000 பேர் மீது இந்த வழக்கு போடப்பட்டுள்ளது. அதேபோல் 2வது வழக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற கட்சியின் மாநாட்டில் நடந்த சம்பவமாகும். அன்று தலைவர் விஜய் நடைமேடையில் நடந்து வந்தபோது புகார்தாரர் ஆர்வத்தில் மேடையில் ஏறியுள்ளார். அப்போது அங்கிருந்த சுமார் 10 பாதுகாவலர்கள் அவரை இடித்து தள்ளியும் அசிங்கமாக பேசியும் கீழே தள்ளியதில் அவருக்கு நெஞ்சு காயம் மற்றும் உள்காயம் ஏற்பட்டதாக மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மதுரை வழக்கு குறித்து தனக்கு காவல்துறையிடமிருந்து எந்தவிதமான சம்மனோ அல்லது அதிகாரப்பூர்வ தகவலோ வரவில்லை என்றும், தற்போது வேட்புமனுவுக்கான வேலைகளை செய்தபோதுதான் இந்த வழக்கின் விவரம் தெரிய வந்ததால் திருச்சியில் இதனை சேர்த்துள்ளதாகவும் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். பெரம்பூரில் முதலில் தாக்கல் செய்த மனுவில் இந்த தகவல்கள் விடுபட்டுள்ளதால் அந்த மனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே சட்ட சிக்கல்களை தவிர்க்கவும் மனுவை சரியாக தாக்கல் செய்யவும் விரைவில் பெரம்பூர் தொகுதியில் திருத்தப்பட்ட தகவல்களுடன் கூடிய புதிய வேட்புமனுவை மீண்டும் தாக்கல் செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் விஜயின் சட்டக்குழுவை உடனடியாக மாற்ற வேண்டும் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து தமிழகம் முழுவதும் அவர் மீதுள்ள நிலுவை வழக்குகள் குறித்து காவல்துறையிடம் விவரம் கேட்டிருந்தால் இந்த தர்ம சங்கடமான சூழலை தவிர்த்திருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். தலைவருக்கே இந்த நிலை என்றால் மற்ற வேட்பாளர்களின் மனுக்கள் எவ்வாறு கையாளப்படும் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் மனு தாக்கலுக்கான கால அவகாசம் இன்னும் இருப்பதால் புதிய மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் இந்த சிக்கலை சரி செய்ய தவேக சட்டக்குழு முடிவு செய்துள்ளது.